குட்டி குட்டி தீவுகள் நிரம்பிய அடர்ந்த காடு அது. அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்த காட்டுவாசிகளின் தலைவருக்கு வயதாகி போனதால் அவனைப் போலவே மக்களை பேணி காக்க அடுத்த தலைவரை தேடினார். வீரத்திலும் வலிமையிலும் சரி நிகராக சரி சம திறமைசாலிகள் 2 பேர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை தான் தேர்ந்தெடுப்பது என நினைத்தார். ஆனால் எப்படி என்றுதான் அவர் குழம்பி போய்விட்டார். இருவரையும் மோதவிட்டு பலம் பார்த்தால் இருவருமே கொல்லப்படுவது உறுதி. அவ்வளவு பலசாலிகள் அவர்கள். என்ன செய்யலாம்? யோசித்த தலைவர் ஒரு முடிவெடுத்தார். இருவரையும் அழைத்து சொன்னார், இளைஞர்களே, நீங்கள் இருவருமே பராக்கிரமசாலிகள். இதோ ஒரு போட்டி. நீங்கள் இருவரும் வெவ்வேறு தீவுகளில் தனித்து விடப்படுவீர்கள். அவை ஆபத்தான தீவு என்பதால் பாதுகாப்புக்காக சில ஆயுதங்களும், தனிமை தீவு என்பதால் உணவுக்காக 3 மாதத்திற்கான சோள மூட்டைகளும் சமையல் பாத்திரங்களும் உங்களுக்கு தரப்படும். அவை தீரும் வரை சமைத்து சாப்பிடுங்கள். முடிந்து போனவுடன் மஞ்சள் மர கட்டைகளால் செம்பழுப்பு நிற நெருப்பு புகையை உண்டாக்குங்கள். அதை கண்டு எங்கள் ஆட்கள் வந்து உங்களை அழைத்து வந்து விடுவார்கள். அதிக மாதங்கள் தாக்கு பிடிப்பவரே அடுத்த தலைவர். இப்படி சொல்லப்பட்டார்கள். கொண்டு போய் விடப்பட்டார்கள். நாட்கள் ஓடின. 3ஆம் மாத இறுதியிலே ஒரு தீவிலிருந்து செம்பழுப்பு நிற நெருப்பு புகை கிளம்ப படகில் போய் பார்த்தார்கள். அங்கே எலும்பும் தோளுமாக குற்றுயிரும் குலையுருமாக கிடந்தான் முதலாம் அவன். தானியங்கள் போதாததால் அப்படி கிடந்தான். காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். அடுத்த தீவிலிருந்து 4ஆம் மாதம் வரை எந்த புகையும் காணோம். 5ஆம் மாதமும் அப்படி எந்த புகையையும் காணாம். 6ஆம் மாதமும் அப்படி. அவன் உயிரோடு தான் இருக்கிறானா? எலும்பாவது மிஞ்சுமா? கவலை கொண்ட தலைவர் படகேறி போனார். தானே போனார். அங்கே தலைவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். அங்கே அவர் பார்த்தது இதுதான், அழகான மூங்கில் வீடு. அதிலிருந்து ஆஜானு பாகுவாக மாறியிருந்த அதே இளைஞன் வரவேற்றான். சூடான சோள அடையையும் மீனையும் தந்தான். இது எப்படி சாத்தியமாயிற்று? இன்னும் உனது சோளம் தீரவில்லையா? இங்கே வாருங்கள் தலைவா. கூட்டிக் கொண்டு போனான். வீட்டுக்கு பின்னே கூட்டிக் கொண்டு போய் அங்கே காட்டினான். அங்கே அழகாக விளைந்த சோள கொள்ளை விளக்கினான். தலைவா, கொண்டு வந்த சோள மூட்டைகளில் ஒன்றை வந்தவுடன் விதைத்து விட்டேன். மீதி இருந்த அந்த 2 மாதங்களில் 2 மூட்டைகளும் காலியாகிவிட்டன. அந்த காலியான தருணத்திலே விதைத்த சோளம் அறுவடைக்கு வந்துவிட்டது. இதோ இப்போது என்னால் இன்னும் 6 மாதங்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியும். விளைந்த சோள மூட்டைகளை அவர் காட்டி நிற்க கட்டி அணைத்துக் கொண்டார் தலைவர். அவரே அடுத்த தலைவர். கைவசம் இருப்பது பொன்னோ பொருளோ நேரமோ திட்டமிட்டு பெருக்கிக் கொள்பவரே பெரு வாழ்வு வாழ்கிறார், நிறைவாழ்வை அடைகிறார். சிறப்பு.